சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக கோவை சென்றடைந்த விஜய் தற்போது சாலை மார்க்கமாக ஈரோடு செல்கிறார். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், கள நிலவரங்கள். சுபா வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் ஈரோட்டில் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக சாலை மார்க்கமாக அவர் கோவையிலிருந்து தற்போது ஈரோடு நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். மறுபுறம் அங்கு ஈரோட்டிலே செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஏற்பாடுகள், அங்கு ரசிகர்களும் தொண்டர்களும் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சியையும் நாம் பார்க்கின்றோம். அவர்கள் தனித்தனியாக அமர்வதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது நெருங்கி அவர்கள் அமராமல் ஒரு குறிப்பிட்ட இடைவெளி விட்டு அவர்கள் அமர்வதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 20 ஏக்கருக்கும் மேற்பட்ட ஒரு பெரிய பரப்பளவிலே 72 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு மக்கள் நிற்பதற்கான அந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கார் மற்றும் இருசக்கர வாகனங்களை நிறுத்துவதற்கு 60 ஏக்கர் பரப்பளவில் இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள், பொதுமக்கள் ஆகியோருக்கு குடிநீர் வழங்குவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களில் போதுமான குடிநீர் இல்லாத காரணத்தினால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் மயங்கி விழுந்து அவர்களை உடனடியாக ஆம்புலன்ஸ்ல ஏற்றி அழைத்து செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டது. அது போன்ற நிலைகள், அதாவது கடந்த காலங்களிலே தமிழக வெற்றி கழகத்தில் என்னென்ன தவறுகள் நடைபெற்றதோ அந்த தவறுகள் நடைபெறாமல் இருப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக அந்த மாவட்ட நிர்வாகிகள், அதே போல முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஆகியோரெல்லாம் பத்திரிகையாளர் சந்திப்பிலே தெரிவித்திருக்கிறார்கள். இன்றைய பொதுக்கூட்டத்தை பொறுத்தவரையிலே 84 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி அன்று கரூரில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அந்த பங்கேற்று நடத்திய அந்த ரோட் ஷோ நிகழ்விலே கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த அந்த சோக சம்பவம் என்பது நாடு முழுவதுமே ஒரு பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. அதன் பிறகு தமிழ்நாட்டில் ரோட் ஷோக்களுக்கு அனுமதியே கிடையாது என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த சூழ்நிலையில தான் தற்போது ரோட் ஷோ என்பது தவிர்க்கப்பட்டு அதற்கு பதிலாக பொதுக்கூட்டமாக நடத்தப்படுகிறது. அதாவது ஒரு மாநாடு என்பது எப்படி ஒரு திறந்த வெளியில் ஒரு பெரிய மைதானத்தில் நடத்தப்படுமோ அதுபோல இந்த பிரச்சாரம், இந்த பொதுக்கூட்டம் இன்றைய தினம் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. நான் முன்பே குறிப்பிட்டது போல ஒரு 3 மாத கால இடைவெளிக்கு பிறகு தமிழ்நாட்டில் விஜய் நடத்தக்கூடிய ஒரு திறந்தவெளி பொதுக்கூட்டம் என்பதனாலே அதற்கு எதிர்பார்ப்பு எகிரி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஈரோடு மாவட்டத்தில் மட்டுமில்லாமல் அருகில் இருக்கக்கூடிய திருப்பூர், நாமக்கல், சேலம், தர்மபுரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து விஜயனுடைய ரசிகர்களும் தொண்டர்களும் வந்து குவிந்திருப்பதை இங்கு பார்க்க முடிகின்றது. காரணம், இந்த கூட்டத்திற்கு வருவதற்கு QR கோடு, பாஸ் போன்ற எந்த அனுமதி அட்டையும் கிடையாது. எப்படி ஒரு திறந்தவெளி மாநாட்டில் யார் வேண்டுமானாலும் வந்து கலந்து கொள்ளலாமோ, பங்கேற்கலாமோ, அதே போல இந்த ஈரோடு பொதுக்கூட்டத்திலும் யார் வேண்டுமானாலும் சென்று பங்கேற்கலாம். அவர்களுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது என்றால், இதற்கு முன்பு நடத்தப்பட்ட காஞ்சிபுரம், புதுச்சேரி உள்ளிட்ட இடங்களில் நடத்தப்பட்ட அந்த பொதுக்கூட்டங்களுக்கு QR கோடு பொருத்தப்பட்ட பாஸ் இருந்தது. அந்த QR கோடு மூலமாக ஸ்கேன் செய்து அதன் பிறகுதான் அவர்கள் உள்ளே செல்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டது. ஆனால் அது போன்ற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், தடையும் கிடையாது என்பதனாலே ஏராளமானோர் குவிந்திருக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த பொதுக்கூட்டங்கள் என்பது ஒரு வெறும் பொதுக்கூட்டங்களாக இல்லாமல் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு பிரச்சார பொதுக்கூட்டமாகத்தான் பார்க்கப்படுகிறது. காரணம், விஜய் தான் செல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் 2026 தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஏன் வாக்களிக்க வேண்டும், நாங்கள் கட்சி தொடங்கிய நோக்கம் என்ன, தற்போது தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக செய்யக்கூடிய தவறுகள் என்ன, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன மாற்றங்களை செய்வோம், பொதுமக்களுக்கான திட்டங்கள் நாங்கள் என்னென்ன வைத்திருக்கிறோம் என்பதை பட்டியலிட்டு தான் பேசி வருகிறார். எனவே வரக்கூடிய ஆட்சி தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியாக இருக்கும் என்றும் அவர் அடிக்கடி தொடர்ந்து பேசி வருகிறார். எனவே இது வெறும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி, வெறும் பொதுக்கூட்டம் என்றல்லாமல் தேர்தலுக்கான ஒரு சுற்றுப்பயணமாக, பிரச்சார பயணமாகத்தான் விஜய் இதனை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பது நாம் அனைவரும் நன்கு அறிந்த விஷயம்தான். ஏற்கனவே அவர் சுமார் 10 மாவட்டங்களுக்கு சென்று பிரச்சாரத்தை நடத்தியிருக்கக்கூடிய சூழலில் தற்போது ஈரோடு மாவட்டத்திற்கு சென்றிருக்கிறார். இனி அடுத்தடுத்து அவர் மற்ற சில மாவட்டங்களுக்கும் சென்று தன்னுடைய பிரச்சாரத்தை நடத்த இருப்பதாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகள் தெரிவிக்கின்றார்கள். இந்த விஷயத்தை பொறுத்தவரையில கரூர் சம்பவத்திற்கு பிறகு சுமார் 2 மாதத்திற்கும் மேலாக அவர் வெளியில் வராமல் பொதுமக்கள் சந்திப்பை நடத்தாமல் தான் இருந்து வந்தார்.
அதன் பிறகுதான் தற்போது மெதுவாக, அதாவது காஞ்சிபுரம், புதுச்சேரி, அதனைத் தொடர்ந்து தற்போது ஈரோடு என்று அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளுக்கு அவர் வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. எனவே அந்த வகையில் சென்னையிலிருந்து தனி விமானத்தின் மூலமாக புறப்பட்ட விஜய் தன்னுடைய பாதுகாவலர்களோடு கோவை விமான நிலையத்திற்கு வந்தடைந்தார். அங்கிருந்து கார் மூலமாக புறப்பட்டிருக்கக்கூடிய விஜய் தற்போது கோவையிலிருந்து ஈரோடு நோக்கி பயணித்து வரக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். கோவை விமான நிலையத்திலிருந்து பெருந்துறையில் நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய அந்த இடத்திற்கு சுமார் 1.5 மணி நேரமாகும். அவர் தற்போது பயணித்து வந்து கொண்டிருக்கிறார். சுமார் 11 மணிக்கு அவர் வந்து அடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அண்மை தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.